ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? சினிமாவை பற்றி சென்னையிலேருந்து சபரிமலைக்கு கோபாலபுரத்துலேருந்து அவர் வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி போயிட்டு வர வரைக்கும் சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இதுதான் அவரோட மெயின் கண்டிஷனே. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அவர் எவ்வளோ, அப்போ அவரை பெரிய குருசாமி என்று சொல்வதில் எந்த தப்பும் இல்லை. அவர் நடிக்காத படமா, இல்லை சிவாஜி சார் நடிக்காத படமா, வி.கே. ராமசாமி நடிக்காத படமா, ஆனால் சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை இருக்காது. அப்போது நடுவில் நாங்கள் ஹால்ட் அடிக்கும்பொழுது நம்பியார் சாமி இந்த சபரிமலை அனுபவங்களை சொல்லுவார். அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கோங்க, நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்போது நம்பியார் சாமி வழியில் சொல்லுவார், நிறைய கதைகள் சொல்லுவார். அது ஒரு எளிமையான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்பியார் சொன்ன விஷயம், இந்த ஐயப்பனை பற்றி, என்ன குருசாமின்னு சொல்லாத அப்படின்னுவார். ஏன் சாமி அப்படின்னு ஒரு வாட்டி வி.கே. ராமசாமி சார் கேட்டார். ஏன் உங்களை குருசாமின்னு சொல்லாம வேறு யாரை சொல்கிறதுன்னு கேட்டார். குருசாமிக்கு ஒரு கணக்கு சொன்னார் நம்பியார் சாமி. மிரண்டு போனேன் நான்.